ஒரு நாட்டின் இராணுவ செயல்பாடுகளை செயற்கைக்கோள் மூலம் எதிரி நாடு வேவு பார்ப்பது வழக்கம். அப்படிப்பட்ட நோக்கத்துடன் விண்வெளி பாதையில் சுற்றும் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைக்கு பெயர்தான் ஆன்டி சேட்டலைட் வெப்பன், சுருக்கமாகச் சொன்னால் ஏசாட். முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஏசாட் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக ஏவி சோதித்துள்ளது. 300 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள புவிவட்ட பாதையில் சுற்றி கொண்டிருந்த செயற்கைக்கோளை ஏசாட் துல்லியமாக தாக்கி அழித்தது. ஏவப்பட்ட 3 நிமிடங்களில் செயற்கைக்கோளை அழித்து இந்தியாவின் ஏசாட் சாதித்துள்ளது. இந்த ஆபரேஷனுக்கு மிஷன் சக்தி என இராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் DRDO பெயர் சூட்டியுள்ளது. இதன் மூலம் விண்வெளித்துறையில் வலிமை வாய்ந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இது இந்திய வரலாற்றில் பெருமைமிகு தருணம் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். भारत ने आज अपना नाम अंतरिक्ष महाशक्ति स्पेस पावर के रूप में दर्ज करा दिया है। अब तक दुनिया के 3 देश अमेरिका, रूस और चीन को यह उपलब्धि हासिल थी। अब भारत चौथा देश है जिसने आज यह सिद्धि प्राप्त की है। हर हिंदुस्तानी के लिए इससे बड़े गर्व का पल नहीं हो सकता है। कुछ ही समय पूर्व हमारे वैज्ञानिकों ने अंतरिक्ष में, स्पेस में 300 किलोमीटर दूर LEO लो अर्थ ऑर्बिट में एक लाइव सैटेलाइट को मार गिराया है। LEO लो ऑर्बिट में यह लाइव सैटेलाइट, जो कि एक पूर्व निर्धारित लक्ष्य था, उसे एंटी सैटेलाइट ASAT मिसाइल द्वारा मार गिराया गया है। सिर्फ 3 मिनट में सफलतापूर्वक यह ऑपरेशन पूरा किया गया है। मिशन शक्ति यह अत्यंत कठिन ऑपरेशन था, जिसमें बहुत ही उच्च कोटि की तकनीकी क्षमता की आवश्यकता थी। वैज्ञानिकों द्वारा सभी निर्धारित लक्ष्य और उद्देश्य प्राप्त कर लिए गए हैं. எந்த நாட்டையும் அச்சுறுத்த இந்த சோதனையை நடத்தவில்லை. வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவை தற்காத்துக் கொள்ளவே இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி விளக்கமளித்தார். இந்தியாவுக்கு முன் ஏசாட் ஏவுகணையை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள்தான் ஏவி சோதனை செய்துள்ளன. ஆனால் எந்த நாடும் இதுவரையில் எதிரி நாட்டின் செயற்கைக்கோளை அழிக்க ஏசாட்டை பயன்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவளைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल CEO has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.